எல்லாம் பூமியில் நடக்கும் சண்டைகள் எல்லாம் முட்டாள்தனமானவை. விண்ணிலிருந்து பூமியை பார்க்கும் போது வாழ்க்கையை பற்றி நமது எண்ணங்கள் மாறுபடும். நாம் அனைவரும் ஒரு கிரகத்தைச் சேர்ந்தவர்கள். நாம் ஒன்றிணைந்து எளிதாக பணியாற்ற வேண்டும் என உணர வைக்கும். பூமியில் மனிதர்கள் இடையே ஏற்படும் வாக்குவாதங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக தென்படுகின்றது என்பது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்று கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 4ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை ஜெகா நடராஜர் அவர்களால் வழி நடாத்தப்படும். சொற்பொழிவு சத்யஜித் ரே பற்றியது. அவர் திரைப்பட இயக்குனர். அவரை பற்றி விரிவாக சொல்ல இருப்பவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள். அதை அடுத்து கேள்வி பதில் என 9:30 மணி அளவில் நிறைவு செய்ய உங்கள் ஒத்துழைப்பை கோரி நன்றி. இப்போது ஜெகா நடராஜர் அவர்களை தியானத்தை வழிநடத்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி தமாமா. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இன்னும் சொற்ப வேளையில் தியானம் சுமார் அரை மணி நேரம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்கு ஆக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பாணி கட்டி அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jaga Master.
We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Jaga Master for guiding the meditation. Thanks goes to Siva Mohan Master for displaying the flyers. Thanks goes to Bhavani Master for doing the recording. And thanks goes to myself for the music. Thank you all. நன்றி தாரா. இன்றைய சொற்பொழிவு சத்யஜித் ரே என்பவர் பற்றியது. இவர் ஒரு இந்திய பெங்காலி. 23/4/1992 இறந்தாலும் இன்னமும் பேசப்படும் பொருளாக காணப்படுகின்றது. இந்த 23ஆம் தேதி சைவர் நாளை நாங்கள் பர்த்டேயா கொண்டாடுறதும் ஒரு ஞாபகமாக இருக்கின்றது எனக்கு. இவர் இந்தியாவில் ஏன் உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் என்பது போல பல பன்முகம் கொண்டவர். இவரை பற்றி பேசுவதற்கு திரைப்பட பட்ட படிப்பை செம்மையாக முடித்தவரும் பன்முகம் கொண்ட திறமைகள் உள்ள ராஜேஸ்வரி பாலாவை தவிர யாராக இருக்க முடியும்? அது மட்டுமா, இன்றைய பேச்சு தலைப்பு எம் தளபதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களால் கேட்டதற்கிணங்க தர வருகின்றார் ராஜேஷ் பாலா. அம்மா வாருங்கள் அம்மா, பகிருங்கள் எங்களுடன். நன்றி, வணக்கம். நன்றி for the introduction அம்மா. வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மிக மிக நன்றி. இன்று நான் பேச இருக்கும் சத்யஜித் ரே என்பவர் இந்திய திரைப்பட உலகில் மட்டுமில்லை, அகில உலகமும் தெரியப்பட்டவர். இந்தியா வங்காள திரைப்படத்துறை மட்டுமல்ல, இந்திய திரைப்படத்துறையிலேயே முற்போக்கான கருத்துக்களை கொண்டு வர முன்மாதிரியாக இருந்தவர். அவரை பற்றி இன்று பேசியிருக்கிறோம். வீடியோ போடுங்கம்மா. சொல்லாமா? சதமா வீடும் பன்முகத்தன்மை. அவரை பற்றிய சில கருத்துக்களை சொல்ல என்னை இங்கு அழைத்த திரு ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏனென்றால் இது எனக்கு மிக பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். அதை என்னை பேச சொன்னதுக்கு அவருக்கு மிக மிக நன்றி. இந்திய நடிகரில் ஒருவரான சித்தார்த் சத்யஜித் ரே பற்றி பேசும்போது, அவரின் படம் மேற்கு நாடுகளில் வெளிவந்ததும் திரைப்பட ஆர்வம் உள்ள மக்கள் திரண்டு வந்து வரிசையில் நிற்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. அப்படி ஏன் இல்லை என்று அதற்கான பதில் இந்த கட்டுரையில் இருக்கிறது. நாங்கள் உலக அமைதிக்கும் சமாதானத்துக்குமான வந்து கொண்டிருக்கு. எனவே நாங்கள் உலக அமைதிக்கும் சமாதானத்திற்குமான தியான களத்தில் இருப்பவர்கள். அதே கோட்பாடுகளை தழுவிய தனது அறிவு, ஆற்றல், அத்துடன் முழு வாழ்க்கையுமே ஒட்டுமொத்த மக்களின் சிறந்த சிந்தனை மாற்றத்திற்காக அர்ப்பணித்த திரு சத்யஜித் ரே அவர்களை பற்றி கொஞ்சமாவது தெரிந்து கொள்வது எமது அதிர்ஷ்டம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இவ்வுலகில் பெரும்பாலான இடங்களில் ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு கலைஞனாகவோ அல்லது வைத்தியராகவோ அல்லது வேறு எந்த தொழிலையும் செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வுடன் பிறப்பதில்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் பெரும்பாலானவர்கள் குலத்தொழில் அல்லது குடும்பத் தொழில் அவர்களின் எதிர்காலத்துடன் இணைக்கப்பட்டு விடுகிறது. 1-2 மனிதர்கள் தங்களின் வாழ்க்கை பிரயாணத்தில் கண்ட அனுபவங்களின் உள்ளுணர்வின் உந்துதலால் தற்செயலாக அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத துறைகளில் தங்களை இணைத்துக் கொண்டு உலகம் வியக்கும் வகையில் பெருமையான மாற்றங்களை செய்திருக்கிறார்கள்.
அவர்களில் ஒருத்தர் சத்யஜித் ரே என்ற இந்த இந்திய படத்துறை நிபுணர். அவர் திரைப்பட எழுத்தாளர், சினிமா டைரக்டர், பத்திரிகை ஆசிரியர், பாடல் ஆசிரியர், எடிட்டர், இசையமைப்பாளர், கல்கிராஃபா, இலஸ்ட்ரேட்டர் என்று பல திறமைகளை கொண்டவராக வாழ்ந்தவர். இவரின் வாழ்காலம் 1921 92 வரைக்கும் 71 வருடங்கள் இருந்தவர். அதில் 40 வருடங்கள் படத்துறைக்காக அர்ப்பணம் செய்யப்பட்டது அவற்ற வாழ்க்கை. 3வது ஸ்லைடை போடலாம் அம்மா சதா. The parents, அதுவும் வரவில்லை. இதுதான் 3வது. வங்காள மாகாணத்தின் தலைநகரான கல்கத்தாவில் பிறந்தவர். இவரின் தகப்பனார் சுகுமார் ரே, தாயார் பெயர் சுப்ரபா. இவரின் தகப்பனாரும் இவற்ற பாட்டனார் உபேந்திர தே சௌத்ரி அவர்களை இருவருமே எழுத்து, பத்திரிகை, சித்திரம் வரைவது போன்றவற்றில் சிறந்து விளங்கினர். சத்யஜித் ரேயின் தகப்பன் சுகுமார் ரே அவர்கள் படிக்கும் போதே நான்சென்ஸ் கிளப் என்று ஒன்று நடத்தினாராம். அத்துடன் ராமாயணத்தில் ராவண யுத்தத்தை ஒரு காமெடி நாடகமாகவும் மேடையேற்றினாராம். 32½ என்ற கதையும் எழுதினாராம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், சாதாரணமாக இதைத்தான் செய்ய என்று சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்காம இப்படியும் செய்யலாம் என்று அவர் ஆரம்பித்தது சத்யஜித் ரே மட்டுமில்லை, அவர் அப்பாவும் செய்ய தொடங்கினார் என்பதை சொல்லத்தான் சொல்லுகிறேன். சத்யஜித்தின் தந்தை சுகுமார் 1911 லண்டனுக்கு வருகிறார். அங்கு படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ரே அவர்கள் இலக்கியத்தில் நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாதரை சந்திக்கிறார். அவரை பற்றி இங்கிலீஷ்காரருக்கு அதிகம் தெரியாது. அவரை பற்றி எழுதி அவற்றை பெருமையை உலகறிய செய்தவர் சத்யஜித் ரேயின் தந்தையார் சுகுமார் ரே. அவர் 1913 இந்தியா திரும்பியதும் சண்டேஷ் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். இவரது பத்திரிகை தொழில் என்பதற்கப்பால் இவர் குழந்தைகளுக்கான கதைகள் எழுதுவதில் பெயர் கொண்டவர். அதில் ஒன்றை தழுவித்தான் அலிசன் இன் வொண்டர்லாண்ட் என்ற கதை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் தனது 33வது வயதில் 23ஆம் ஆண்டு இறந்தார். சத்யஜித் ரே குழந்தை வயதில் அவரின் தந்தையை இழந்த போது எழுத்தாளரும் சித்திரக்கலை நிபுணருமான பாட்டனார் உபேந்திர கிஷோர் ராய் சௌத்ரி அவர்களினதும் சத்யஜித் ரேயின் தாய் சுப்ரபா அவர்களினதும் பராமரிப்பில் வளர்ந்தவர். அவரின் பாட்டனும் தகப்பனும் மாதிரியே சத்யஜித் ரே அவர்களும் இளமையிலேயே பல துறைகளில் தேடி படிப்பில் ஆர்வம் காட்டினார். ஆரம்ப கல்வி வங்காள மொழியில் தொடங்கியது. அதன் பின் ஆங்கில கல்வியை தொடர்ந்து 2 மொழிகளிலும் வல்லமை பெற்றார். எக்கனாமியில் BA பட்டமும் பெற்றார். அப்போது கல்கத்தாவில் உள்ள நேவல் பேஸில் அமெரிக்க கடற்படை வீரர்களுடன் தொடர்பு கிடைத்தது. அவர் சொல்றார், I was interact with Western society when I was in கல்கத்தான்னு சொல்றார். அப்போ அதிலிருந்து சார்லி சாப்ளின் படங்கள் தொடக்கம் பல படங்களுடன் பார்த்திருக்கிறார். அடுத்தது ஃபேமஸ் ஹாலிவுட் டிரெக்டர்ஸ் என்ற படத்தை எல்லாம் பார்த்திருக்கிறார். அதோடு முக்கியமாக அவர் அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்றார் என்றால், மேற்கத்திய இசையில் மிகவும் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு சொல்றார். அதிலும் ஆர்வமாக இருந்தார். அத்துடன் அதே காலகட்டத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கிறேன் கல்கத்தாவில் இருந்த ஃபிலிம் சொசைட்டியுடனும் பழகிருக்கிறார். அப்போ சின்ன வயதில் இதெல்லாம் செய்கிறார். 1943 he was about 22. அவருக்கு 22 வயது. அப்போ கல்கத்தாவில் ஆங்கில விளம்பர நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. புத்தகத்தின் அட்டைப்படங்கள் செய்வது, கதைகளுக்கு ஓவியம் வரைவது போன்ற வேலைகளை செய்தார். அப்போது பண்டியோபதி என்ற வங்காள எழுத்தாளரின் பதபாஞ்சாலி என்ற புத்தகத்துக்கும் ஓவியம் வரைந்தார். அந்த பதபாஞ்சாலி என்ற கதை ஒரு யதார்த்தமான கதை. ஒரு கிராமத்தில் வாழும் ஒரு பிராமண குடும்பத்தை பற்றிய கதை. அக்கதையில் கதையமைப்பு, வர்ணனைகள் என்பன
தனது பொழுதுபோக்காக அடிக்கடி பார்த்து மன்னிக்க வேணும் ராஜேஷ் மாஸ்டர், நான் ஸ்லைட் போடுறதா மூவ் பண்றதா அப்படியே வச்சுக்கிறதா? அது மூவ் பண்ணப்படுதல் இப்ப நாங்க போட்டுட்டு 4வது அடுத்தது நீங்க சொல்றேன்னா 33 திரைப்பட ஆர்வத்தை யார்த்தமான இந்திய குடும்பத்தின் கதைகளை பார்க்க வேண்டும் என்று தூண்டியிருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த 43ஆம் ஆண்டு இந்த கதை வரைக்க உங்களுக்கு சரித்திரம், இந்த ஃபெமினின் இந்தியன் ஃபெமினின் என்ற சரித்திரம் தெரியுமோ தெரியாது. 1942 இந்தியா ஃபேஸ் a very heavy famine, சரியான வறுமை. இந்த விவசாயிகள் வறட்சி காரணமாக அங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அந்த காலத்துல போர் நடந்து கொண்டிருக்குது. அப்ப ஒரு கப்பல் வரைக்க தானியங்கள் வருது. அது கல்கத்தாவில் இறக்க வேணாம் என்று சொன்னிட்டு நான் சொல்லல. அது நல்ல அது இந்தியாவில் ஆஸ்திரேலியாவில் வருது. இந்தியாவில் தங்காம இந்திய மக்களுக்கு கொடுக்கப்படாம வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வருது. அதான் பொலிட்டிக்ஸ். அப்ப அந்த காலத்துல ஒரு இன்டர்வியூல சொல்றார் சத்யஜித் ரே, இந்த வாழ்க்கை முறை மாறிக்கொண்டு வந்தது. மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருந்த காலகட்டம். அதை வச்சு 2 படம் எடுத்திருக்கிறார் அவர். அந்த கதையில அந்த சமுதாய மாற்றங்களை பற்றி. அப்ப இந்த பதப்பாஞ்சாலி என்ற கதையில பிராமண குடும்பம் ஊரை விட்டு விழிக்கிறது. அது 3 ட்ரியோலஜி, அப்பு தியோலஜி என்ற பதப்பாஞ்சாலி தொடர்ந்து 2 படம் எடுத்தவர். 1941ஆம் ஆண்டு 49 28வது வயதில் ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் நிலையத்தில் தாயின் வேண்டுகோளுக்கு இணைந்து படித்தார். மன்னிக்க வேணும் அப்படி இந்த இதெல்லாம் மூவ் பண்ணாடி நீங்க எடுத்து போடும் நீங்க கதைங்கள இல்லம்மா, இல்லம்மா இருக்கட்டும். ஏனென்றால் அடுத்த ஸ்லைடுக்கு நேரம் இருக்கு. இந்த இது பிளாக் பண்ணி கொண்டு இருக்குது உங்களே. என்ன அதை எடுத்து விடுங்க, பின்ன எடுத்து விடுங்க சதாம்மா, எடுத்து விடுங்க. ஓகே, அப்படி சொல்லுங்க. 1949ஆம் ஆண்டு சாந்தி நிகேதனுக்கு வர சொல்லி தாய் சொல்றா. என்னை பொறுத்த அளவில் அந்த சாந்தி நிகேதனுக்கு அவரை போக சொன்னது தாய் ஏனென்றதுக்கு உங்களுக்கு இப்ப ஞாபகம் நினைக்கிறேன். தகப்பன் தான் ரவீந்திரநாத் தாகூரை உலகத்துக்கு பெருமையை உண்டாக்குனதுக்கு, அவரை பற்றி தெரிய உண்டாக்குனது கற்று எழுதின மனுஷன். அதே மாதிரி அதை பற்றி மகனும் தெரிந்து கொள்ளோடும் சத்யஜித் ரே என்று தாய் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இந்த ஆய்வுகள் செய்யும் போது சாந்தி நிகேதனில் இவரின் அனுபவம் சத்யஜித் ரேயின் சிந்தனையின் எத்தனை மாற்றத்திற்கு அடித்தளமாக இருந்தது என்பது புரியும். தாகூர் போன்ற பெரியார்கள் சமுதாயத்திற்காக போலியாக வாழாமல் மக்களின் மேன்மைக்கான சிந்தனையை வளர்க்க எத்தனையோ வேலை செய்திருக்கிறாங்க. சாந்தி நிகேதன் நிலையம் பல கலைகளையும் கற்பிக்க நிலையமாக இருந்தது. அவ்விடத்தில் மேற்குலக கிழக்குலக இலக்கியம் இசை பற்றிய பல அற்புத அனுபவங்களை சத்யஜித் ரே பெற்றார். பியூட்டிஃபுல் ரிசர்ச் அது. 1949ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ரிவர் என்ற படத்தை எடுக்க ஜீன் ரெனி என்ற ஒரு பிரெஞ்சு டைரக்டர் வர்றார். ஜீன் ரெனியை பற்றி சொல்றால் அவர் ஒரு ப்ரோக்ரெசிவ் ஃபில்ம் மேக்கர் ஃப்ரம் பிரான்ஸ். ரிவர் என்ற படம் இந்திய ரிவர் பண்ற படத்தை எடுக்கதான் அங்க வந்தவர். அதுக்கு முதல் அவர் எடுத்த படத்தை பற்றி பேர் சொல்றது. ரிவர் என்ற படம் இந்திய பெருநதிகளில் ஒன்றான கங்கை நதிக்கரையில் வாழ்ந்த ஒரு ஆங்கில குடும்பத்தின் ஒரு இளம்பெண்ணின் காதலை பற்றிய கதை. ஆனால் அந்த கதை மூலம் இந்திய மக்கள் கங்கை நதியை புனிதமாக நினைப்பவர்கள் என்பதையும் இது பல விதத்தில் சித்தரிக்கிறது. அந்த நதியை அடுத்து வாழும் மக்களின் சமயம், சடங்குகள் தொடக்கம், அந்நதியில் அன்றாடம் படகில் செல்லும் பிரயாணிகள், அத்துடன் அன்றாட வாழ்க்கைக்கு மீன்பிடிக்கு வாழும் இந்திய மக்களின் வாழ்க்கை, அந்த புனித நதிக்கரையில் தவம் செய்யும் சமய பக்தர்கள், விளையாட்டு பொருட்களை நாடாமல் இயற்கையுடன் விளையாடும் குழந்தைகள் போன்ற பன்முகத்தன்மையில் அந்த நதி எப்படி இந்திய மக்களின் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை அந்த படம் மூலம் ரெனே அவர்கள் சொல்கிறார். ஜீன் ரெனே என்றவர் அக்காலத்தில் திரைப்படத்துறையில் நியோ ரியலிசம் என்ற பார்வையில் மாற்றங்களை கொண்டு வந்த புதிய சினிமா என்ற கோட்பாடுகளை கொண்டு வர இருந்தார்.
அன்றிலிருந்து இன்று வரை உலகத்தில் பேசப்படும் உலகத்தின் பிரமாண படங்களில் ஒன்றான த லா கிரண்டே இலூஷன் என்ற 1937 ஆண்டு எடுத்த படம். இந்த பிரெஞ்சு படம் எடுத்தவர் ஜீன் ரெனே. அந்த படத்தை பற்றி ஒரு நிமிஷம் சொல்றேன். அது 37 ஆண்டு ஜெர்மன் பிரெஞ்சுக்காரரை கொண்டு போன அவங்க பிரெஞ்சு ஜெர்மன் அநியாயம் செய்து கொண்ட காலத்தில் கொஞ்சம் பேரை கைதுகளை கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து தப்பி போகிற ஃப்ரெண்ட்ஸ் படைவீரர்களை பற்றிய கதை அது. அது அந்த காலத்தில் அப்படி படம் எடுக்கிறதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அமெரிக்காவிலேயோ இங்கிலாந்திலேயோ முக்கியமாக இந்தியாவிலெல்லாம் வணிக சார்பாக இருந்த நேரம் இவர் அந்த யதார்த்தமாக அந்த படம் எடுத்தவர். அப்படியானவர் இந்தியாவுக்கு வர்றார் ஜீன் ரெனே. அவர் எடுத்த சத்யத்ரே அந்த படத்துக்கு அவர் கல்கத்தாவில் இருக்கிறார். சத்யத்ரே ரெனேயிடம் வேலைக்கு போகிறார். என்ன வேலை செய்கிறார்? லொக்கேஷன் செலெக்ஷனுக்கு செய்கிறார். அங்கே போய் அவர் என்னென்ன படம் எடுத்திருப்பார், எப்படி அந்த லொக்கேஷன் பார்க்குறார், எப்படி அந்த கதையை எப்படி செய்கிறார், வாய் அவர் செய்கிறார். பிகாஸ் அவுட்டோர் ஷூட்டிங் என்றால் யூ டோன்ட் நீட் லாட்ஸ் ஆஃப் செட்டிங், அது எல்லாமே தேவையில்லை. அதெல்லாம் இல்லாதான் செய்கிறது தான் அவுட்டோர் ஷூட்டிங். அதுக்கு மாதிரி கதைகள் அமைப்பு இருக்கணும். அதெல்லாம் செய்து கொண்டு கேட்க அவர்கிட்ட ரெனேகிட்ட சொல்கிறார், பல பாஞ்சாலி கதையை படமாக்கும் தனது விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். அதற்கு ரெனே மிகவும் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்திருக்கிறார். 6வது ஸ்லைடை போட முடியுமெண்டா போடுங்க. அது ஃபேமிலி என்று போட்டிருக்கிறோம், மேரேஜ் என்று வருதா? இதுமா how to do it anyway. இந்த 6வது 1949 ஆண்டு அவருடைய மாமனார், சொந்த மாமனார் மகளை கல்யாணம் முடிக்கிறார். ஏனென்றால் இது எழுதியிருக்கிறவே இங்கிலீஷ்காரர். ஏனென்றால் he was married to own family என்றது தான் தூக்கி பிடிச்சி எழுதியிருக்கிறோம். அதாவது இது ஒரு காதல் கல்யாணம். எப்போ காதல் வருதுன்னா அவருக்கு 10 வயது, அவருக்கு 14 வயதெல்லாம் மீட் பண்ணினோம். இந்த காதல் தான் அது. அந்த அவர் 2 பேர் பிஜோஜா. அவவும் இவருக்கு முழுக்க உதவி செய்திருக்கிற வாழ்க்கை முழுக்க. அவவும் ஷெஷே ரக்ஷா என்ற படத்தில் நடிகையாகவும் பின்னணி பாடகியாகவும் இருந்திருக்கிறார். இவர்களின் மகன் சந்தீப் ரே, அவரும் ஒரு திரைப்பட நிறையாளராகத்தான் இன்றும் இருக்கிறார். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தலைமுறையும் உபேஷ், சுகுமார், சத்யத்ரே அண்ட் சந்தீப் all are the same thing. ஆர்ட், திரைப்படம், கலை அதுக்குள்ளான் இருக்கிறாங்க. 1950 ஆண்டு இவர் அப்போ வேலை செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மேல் படிப்புக்கு லண்டனுக்கு வந்தார். லண்டனுக்கு வந்தவர் செய்த வேலை இன்டர்வியூவில் சொல்கிறார், I didn't interested in my study, I went to film a lot தான் சொல்கிறார். ஏராளமான மேற்கொள்கிற திரைப்படங்களை பார்த்ததாகவும் அதில் பார்த்த இத்தாலிய தயாரிப்பாளரான விக்டோரியா டி சிகாஸ் என்பவரின் த பைசிக்கல் தீவ்ஸ், இதெல்லாம் நாங்கள் ஃபிலிம் காலேஜில் பார்க்கிற படங்கள். அதெல்லாம் திரைப்படம் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற படங்கள். அவர் அப்போ திரைப்பட இன்ட்ரெஸ்ட் உள்ள மனுஷன் என்றபடியாக பார்த்துருக்கிறார். அந்த படம் தான் அவரை நான் ஊருக்கு போன உடனே பதபாஞ்சாலி செய்யணும் என்ற உந்துதலை தந்ததாக சொல்கிறார் இந்த இன்டர்வியூவில். அது இங்கிலீஷில் இருக்கிறத பாருங்க. உலக யுத்தம் நடந்து கொண்டு காலத்தில் இந்த மாதிரி இந்த உலகத்தில் வறுமை இருந்ததை கண்டுறதுக்கு அந்த பைசிக்கிள் தேஸ் இட்டாலியன் படமும் ஒரு உதாரணமாக இருக்கும். 1948 வெளிவந்த பைசிக்கிள் தீவ் என்ற இந்த படம் 2ஆம் உலக யுத்தத்தின் பின் இத்தாலிய மக்கள் வறுமையான வாழ்க்கை போராட்டத்தை மிகவும் யதார்த்தமான முயற்சி தடுப்பு படமாகும். அக்காலத்தில் பல நூற்றாண்டுகளாக அந்நிய ஆட்சியில் இருந்த இந்தியா விடுதலை பெற்று அவர்களின் நாடு 3ஆக துண்டிக்கப்பட்ட நிலையில் பல சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கிராமத்து மக்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். ஒரு மகளையும் வயிற்றில் ஒரு குழந்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு
பல்தீர் அனுபவிக்கும் ஒரு பிராமண தம்பதிகளை பற்றிய படம் பதப்பாஞ்சாலி. அந்த படம் 1955 வெளிவந்ததும் அந்த படத்தை தயாரிக்கும் போது தனது உத்தியோகத்தையும் தொடர்ந்து செய்ததாக ரே அவர்கள் நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் பதப்பாஞ்சாலி எடுக்க விடும் என்று சொல்லி ஆயத்தம் செய்யும் போது அவருக்கு ஃபைனான்சியல் ஹெல்ப் ஒருவரும் கொடுக்க இல்லை. இந்த படத்துக்கான செலவு அவர் தான் செய்கிறார், வேலையும் செய்து கொண்டு. அந்த ஃபிலிம் ஸ்டாக்ன்றது ஃபிலிம் ரோல் எல்லாம் வாங்கணும் நாங்கள், அதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லை. அவர் சொல்கிறார் இன்டர்வியூவில், அந்த பெட்டர் ரோல் ஃபிலிம் ஸ்டாக் கூட வாங்கிக்கலாம் இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு அனுபவங்களுக்கு ஒரு கிராண்ட் தருவாங்க, அதுக்குள்ளே ஸ்டாக் வாங்கணும். இல்லாத எங்களை விட கொஞ்சம் வசதியான பிள்ளைகள் பெரிய ஸ்டாக்லாம் வாங்குவாங்க. அது மாதிரி தான் அவர் செய்திருக்கிறார். அடுத்தோட அந்த படத்தை, அதாவது முதலாவது படத்தை உருவாக்குற வேலை செய்கிறது வந்தவே ஒருவரும் ஃபிலிம் செக்ஷனில் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஸோ அந்த படம் என்ன மாதிரி எடுக்கப்பட்டிருக்கொண்டு பாருங்கள். 52 ஆரம்பிக்கிறார், 55 முடிச்சிருக்கிறார். அந்த படம் எடுக்க சொன்ன கதையை எடுத்தாலே நான் ஒரு படம் எடுக்கணும் ஒரு ஆசை வந்தது. ஆசை என்று இல்லை, அவ்வளோ ஒரு ஊக்கம் வந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு படம் எடுத்திருக்குதுண்டு. அந்த படம் வந்தது தன் கதை பதப்பாஞ்சாலின்னு சொன்னேன். இந்த சாங் ஸ்ட்ரீட்ன்றது இங்கிலீஷ். அந்த படம் வங்காளத்தில் பெரிய பிரமாதா வந்த உடனே அதை தொடர்ந்து அதை பற்றி வெளியிலெல்லாம் தெரிய தொடங்குது. அடுத்ததாக அந்த படத்தில் வர்ற பையனை பற்றி, அப்பு என்ற பையனை பற்றி தொடர்ந்து செய்கிறார் படம். அப்ராஜ் ஹீரோ என்ற படம் 58 வருது. 58 வந்ததும் இந்த ஃபர்ஸ்ட் விருது வெனிஸில் நடந்த கேன் ஃபெஸ்டிவலில் கிடைக்குது. அந்த அளவுக்கு உலகம் மதிக்கத்தக்கனாக 2வது படம் எடுத்த இந்தியர்கள் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் இல்லை, இந்தியாவிலையும் இல்லை. எனக்கு தஞ்சாவூரில் இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்ததுல அப்படி ஒரு திறமசாலி இருக்க இல்லை. பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அடுத்த 3வது படம் அந்த வேர்ல்டு அப்பு 3வது படம் 59ஆம் ஆண்டு எடுக்கிறார். அந்த 3 ட்ரியாலஜி என்று எடுக்கப்படுகிறது. அந்த 3வது படத்தில் அவர் சமுத்திர சட்டர்ஜி அண்ட் ஷர்மிளா தஹூர் என்று 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அவைதான் அவர்கிட்ட நிறைய படங்கள் அதுக்கு பிறகு நடிச்சிருக்கிறாங்க. மீரா நாயர் உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டோரி, இந்த நியூயார்க் மேஜர் அம்மா, ஒரு ஃபிலிம் டைரக்டர், ஃபிலிம் தயாரிப்பாளர் இந்தியாவில். அவ சொல்கிறா, அவரை போல ஒரு படத்துக்கே டாக்களை தெரிவு செய்கிறதுக்கு பெரிய அப்படியான டிரெக்டர் நான் காண இல்லை என்றால், அவர் எடுக்கிற கேரக்டர்ஸ்களை பார்த்தீங்கள் என்றால் அந்த என்னென்று இந்த மனுஷன் அப்படியே அதுக்காக புறந்தாக்கள் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட செலெக்ஷன் இருக்கும். ஏனென்றால் ஒரு காரணம் என்னென்றால், அவர் அந்த படத்தின் முழு வேலையிலே பெரும்பாலும் அவர் தான் செய்கிறார். ஹி ரைட் த ஸ்டோரி, நாட் ஆல் ஆஃப் தம், சம் ஆஃப் த ஸ்டோரி. ஹி டிரெக்டர் த ஃபிலிம். அடுத்தது கம்போஸ் த மியூசிக் அண்ட் ரைட் த மியூசிக், கம்போஸ் த மியூசிக் எல்லாம் செய்யிக்க ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ வாண்ட் என்ற ஃபீலிங் அவருக்கு வரும். ஒரு படம் எடுக்கத்தான் தெரியும் என்ன மாதிரி அந்த கேரக்டர் இருக்கணும், என்ன மாதிரி அந்த நடிகை இருக்கணும் என்றெல்லாம் அந்த டிரெக்ஷனை படிக்க தெரியும். அவள் இந்த மனுஷன் இதெல்லாம் செய்கிறத பற்றி வேறு நடிகர்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மனுஷன் இதுக்குள்ளேயே இருந்திருக்கு 24 மணி நேரம். அந்த அந்த கடைசி படம் அந்த ட்ரியாலஜியில் இந்த வேர்ல்டு அப்பில் அந்த பையன் இந்த பிராமணர்கள் வாழ்க்கையை பற்றி நிறைய கதைகள் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இவர் பிராமணன், வைஷ்ணவ சமயத்திலிருந்து வந்தவர். அதனால 3 தலைமுறை, 4வது தலைமுறை மகனும் தான் அந்த தொழிலுக்கு இருக்க இல்லை. they are out of the Brahminic way of life. ஏனென்றால் அவர் சொல்கிறார், அந்த way of life changes in India. அந்த பிராமன் இந்த கிராமத்தில் இருந்த பிராமன் சொல்லாம் வெளியில் வர வேண்டிய நிர்பந்தம் வருது. ஆனால் இவை இந்த 10 ஜெனரேஷன் ஆய்வுகளை பார்த்தா
அவை 5-6வது ஜெனரேஷனுக்கு பிறகு பெரியாக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. பிரிண்டிங் கம்பெனி 100 இயர்ஸுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க. அப்போ வைஷ்ணவ ஆக்களை என்றால் அந்த காலத்தில் இந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் அந்த காலத்துலேருந்து படிக்க தொடங்கினவே அவை தான். அப்போ அவை முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. கிராமங்களில் இருந்தவே மக்களுக்காக பூசை செய்து இது பெருசாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனந்த ஃபெமினெல்லாம் வந்த பிறகு வெளிக்கிடுறாங்க. அதுதான் இந்த ட்ரியாலஜியில் சொல்லப்படுது. அந்த 3 படங்களை சொல்லி கொண்டு வந்த இந்த பிராமன்ஸ் லைஃப் ஹவ் த லைஃப் சேஞ்ச் உண்டு. ஆனால் இந்த பிராமணன் பார்க்காம நாங்கள் பார்க்குறது என்னென்று இந்திய வாழ்க்கை. அது இந்திய வாழ்க்கை மட்டுமில்ல, இலங்கை பெரும்பாலான நாடுகளில் அந்நியர் ஆட்சி வந்த இருந்த சொசைட்டி எப்படி மாறுன்றது தான் அதில் வருது. அதில் என்னென்றால் அந்த சவால்களை பற்றி எழுதுகிறார். அந்த கடைசி படத்தில் அந்த வேர்ல்ட் ஆஃப் ஆப்போவில் பியூட்டிஃபுல் ஃபிலிம் வித் சர்மிளா டஹூ அண்ட் சத்யஜி. பிராமண பையன் பூர்வீக தொழிலாளர் மந்திரங்களை சொல்லி பிழைப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் புதிய பாதையை தேடுகிறான். ஒரு எழுத்தாளனாக வர முயற்சிக்கிறான். எழுத்தாளர் உங்களுக்கு தெரியும், கணக்கு காசு வராது. அந்த விடயங்கள் அவன் எதிர்பார்க்கும் சவால்களும் அவன் வாழ்க்கையின் இழப்புகளும் ஒரு அழகிய காவியமாக அடுத்த 2 படங்களிலும் காட்டப்படுகின்றன. அந்த வேர்ல்ட் ஆஃப் அப்பு என்ற கதையில அவன் எழுத்தாளன் அவன் ஃப்ரெண்டோட இன்னொரு ஊருக்கு போறான். அங்கே போனோடனே அங்கே கல்யாண வீடு கூட்டி கொண்டு வரான் ஃப்ரெண்ட். அந்த கல்யாண வீடு நடக்கிறதுல அந்த மாப்பிள்ளைக்கு மூலசரியில் என்று கண்டுபிடிக்கணும். பின்ன அந்த பொம்பளைக்கு இன்னும் ஒருவரும் கல்யாணம் முடிக்க மாட்டேன் என்ன என்று சொல்லி போட்டு இந்த போன பையன் பிடிச்சி கல்யாணம் முடிச்சு வைக்கணும். ஸோ அதில் வர்ற சவால்களை தான் அந்த படம் காட்டப்படுது. அத்துடன் மாறிக்கொண்டு வரும் இந்திய வாழ்க்கை முறைகள் அப்படியே பிரதிபலிக்கின்றன. சத்யத்ரி அவர்களும் வைஷ்ணவ பிராமண பாரம்பரியத்தை கொண்டவர் என்பதையும் இங்கு குறிப்பிடுகிறேன். அதைத் தொடர்ந்து சத்யத்ரி அவர்கள் 1955 90 வரைக்கும் 39 படம் எடுத்திருக்கிறார். 29 முழு திரைப்படங்கள், 5 டாக்குமெண்ட்ரி, மிச்சமெல்லாம் குறும்படங்கள். இந்த டாக்குமெண்ட்ரியை பற்றி நான் சொல்லணும். படங்களில் நான் ஒரு 2 டிரான்ஸ்லேஷன் சப்டைட்டிலோட 39 படத்தில் சப்டைட்டிலோட 10 படம் அப்படி இருக்கலாம், ஒரு 15 படம் இருக்கலாம் நினைக்கிறேன். அதில் 10 படத்தை கிட்ட பார்த்துட்டேன். மிச்சம் எல்லாம் பெங்காலியில் இருக்குது, அதையும் பார்த்தது ஒன்று முழங்கையில். நான் கதை தெரியும் தானே. ஸோ ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரிஸை பார்த்த உடனே தான், பிகாஸ் நான் திரைப்படம் எடுக்கிறேன் என்றால் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் தான் திரைப்படத்தை விட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது தான் விரும்புகிறேன்னு சொல்லி கொண்டிருந்தேன். நான் எடுத்தது ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி தான், பிகாஸ் ஐ ஹாவ் சில்ட்ரன். இந்த டாக்குமெண்ட்ரின்றது சும்மா அப்படி செய்தார் இப்படி செய்தார் இல்லாமல், அந்த இப்போ ரவீந்திரநாதரை பற்றி எடுத்திருக்கிறாருப்பா. அந்த ரவீந்திரநாதரை பற்றி டாக்குமெண்ட்ரி. அவர் ரவீந்திரநாதர் அவர் நீலியண்ட தனவந்தனான குடும்பத்தில் பிறந்தவர். பாரம்பரியம் தனவந்தர், ஜமீன்தார் மாதிரி பிரம்மாண்டமான குடும்பம். சடன்லி when he was very young, நான் வேறு செய்யலாம் தானே மற்ற செய்கிறேன் அப்படியெல்லாம் நிற்கல. சடன்லி he felt I wanted something தான் சொல்கிறார். அதில் இருந்தவற்ற வாழ்க்கை மாறுது. தாய்தகப்பன் சொன்ன மாதிரி அவர் இருக்க இல்லை. ஸோ மனிதகுல மேம்பாட்டு சிந்தனைகள் எழுத்தால் கவரப்பட்டு எழுத்துத்துறைக்கு தான் அவரும் போறார். எத்தனை விடயங்களை இந்த உலகத்துக்கு படுத்திருக்கிறார் என்பதை வார்த்தை போது நம்ப முடியாமல் இருக்கிறது. அதுக்கப்பால் இன்னொரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார். அது ஒரு 18 நிமிஷம் எழுதலாம். இந்த இன ஐ என்று இந்த படம் ஒரு கண்டான் அவருக்கு இருக்கு. அதோட ஓவியம் தீட்டு ஆரம்பித்து ஒட்டுமொத்த பார்வையும் இழந்த அற்புத ஓவிய கலைஞன் வினோத் புகாரி முகர்ஜி அவர்களை பற்றிய படம். அற்புத பிரபஞ்ச சக்தியின் ஆசீர்வாதத்துடன் இயங்கிய அவருடைய ஆத்மீக பார்வையின் வெளியீடாக நாங்கள் அந்த ஓவியங்களை பார்க்கலாம். என்னென்று அவர் அப்படி செய்தார் என்றது ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் எக்ஸ்பிளைன். அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறார். இப்படியாக 8வது
இப்படியான படைப்புகளை தந்த சத்தியத்திலேயும் பத்திரிகை எழுத்துத்துறை அத்துடன் சினிமா துறையில் தனது வாழ்க்கை செலவற்றிருக்கிறார். அதற்காக பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். இவரின் தாத்தா ஜிபேந்திர கிஷோர் ரேயால் ஆரம்பிக்கப்பட்ட 1913 ஆரம்பிக்கப்பட்ட குழந்தைகள் பத்திரிகையில் இவரும் வேலை செய்து வந்த சம்பளத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டு படத்தயாரிப்பாளர் இறக்கும் வரை பணிபுரிந்தார். அத்துடன் வங்காள மொழியில் துப்பறியும் கதைகள், விஞ்ஞான கதைகள், சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுவதில் முன்னோடியாக இருந்தார். சத்யத்ரே இவர் எழுதிய விஞ்ஞான கதையின் தழுவல் தான், ஒரு கதையின் தழுவல் தான் ஏலியன் என்று ஒரு இன்டர்வியூல சொல்றார். அவர்களுக்கு இப்போ இருக்கிறார் அந்த ஏலியன் கதையோட. திடீர்னு என்ன செய்வாங்களு என்ற தில்லியாற்றங்கரையை களவெடுத்து இந்தியாவில் படம் எடுத்த மாதிரி அவர்கள் கதையை களவெடுத்து ஏலியன் என்ற படம் எடுத்ததாக அவர் சொன்னார். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம். பிகாஸ் நானும் அப்படிதான் நினைச்சேன், அவன் சொன்னவனு சொல்லலாது. எனிவே, வாழ்நாள் முழுதும் எழுத்துக்கான விருதுகள் பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு ஆரம்பத்தில் எடுத்த படங்கள் இந்திய வறுமை உலகு பறையடிப்பதாக இருக்கிறது என்று சிலர் முணுமுணுத்த போதும் வணிகமயமான பொழுதுபோக்கு படங்கள் பார்ப்பவர்களுக்கான நான் இந்த படம் எடுக்கவில்லை, இந்திய வாழ்க்கையின் பன்முகத்தன்மையும் பல கோணங்களை படம் எடுக்கிறேன் என்று தனது நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். ரவீந்திரநாகரின் இலக்கிய ஆளுமையின் மிகவும் மதிப்பு கொண்டவர் சத்யத்ரே. அதான் இவர படங்கள் வெற்றியடைறதுக்கு ஒரு காரணம் அந்த கனெக்ஷன். சாருலதா என்ற படம் ஒரு முக்கோண கதையை மையமாக கொண்டது. உலகமெல்லாம் பேசப்பட்ட கதை, பியூட்டிஃபுல் ஃபிலிம், லோன்லி வைஃப். இந்த கதையின் கருத்து என்னது என்ன? திருமண வாழ்க்கையில் ஏனோ தான் என்று காலத்தை கடத்தி கொண்டிருக்கும் ஒரு அழகான அறிவான மனைவியின் வாசிப்பு, இலக்கியம், இந்திய சுதந்திர போராட்டத்தில் உள்ள ஆர்வம் என்பதை அவர் கணவர் உணர்கிறார். அதனால் அவர் தன் மனைவியின் ஆர்வத்திற்கு உதவி செய்ய, அறிமுகம் செய்ய சுதந்திர போராளியும் கவிஞனுமான அவரின் சிநேகிதனை வீட்டுக்கு அழைக்கிறார். அதனால் ஒரு முக்கோண காதல், அத்துடன் தனது வாழ்க்கை நீதி காரணமாக சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்காத மிகவும் தனவந்தனான கணவனின் இக்கட்டான நிலை என்பதை பிரதிபலிக்கிறது இந்த படம். இதுதான் அவருக்கு மிக பிடித்த படம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக குறிப்பிட வேண்டிய படம் தேவி. அதுவும் சத்யத்ரேயின் படம். அந்த முதல் கதையும் பாருங்கோ, அடுத்த கதையும் பாருங்கோ. தாகூர் என்ற கதை, அதுவும் தாகூர் கதை, இது தாகூர் கதை. அடுத்ததாக நடந்தது தேவி கதை. அதுல பக்தி மார்க்க சமயவாதிகளை சிந்திக்க பண்ணிய படம் என்று சொல்லப்படுகிறது. சர்ச்சைக்குரிய படம். அதாவது ஒரு சரியா முடிக்கிறாங்க, ஒரு மாமாக்கு தன் அன்பான மருமகள் கடவுளின் தேவியின் தேவியின் அவதாரம் என்று சொல்லி ஊராக்களை நம்ப பண்ணி அந்த பிள்ளை கடைசி அந்த பெண்ணுக்கு பைத்தியம் வருது. அதான் கதை. 1981 ஆண்டு சட்காட் என்ற படம் பிராமணியர்கள் எப்படி மற்றவர்களை வைத்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்கள் வாழ்க்கை அழியதுன்றதை பற்றிய கதை. அடுத்தது இப்படி எத்தனையோ படங்களை சொல்லி கொண்டிருக்கலாம். 12 மணியாக போச்சு, 9 மணியாக போச்சுது. இவர் 10 படங்கள் சிறந்த படங்கள்னு சொல்லப்படுது. சிலர் 25 படம் சிறந்த படம்னு சொல்லப்படுது. அப்படி எத்தனையோ விதத்துல கணிப்புகள் சொல்லிக்கொண்டே வர்றாங்க, இன்னும் செய்து கொண்டு வர்றாங்க. இவர் அவார்ட்ஸ் 24, அது ஒரு பெரிய லிஸ்ட். நான் இந்த கட்டுரையை எங்கே போடுவேன், அப்போ பாருங்கோ. சதாமா, உங்களால் முடியுமெண்டா அந்த கடைசி வீடியோ உண்டானு போடுங்கோ. நன்றி. Sadama, if you can, it's only 4 minutes, please. Unmute பண்ணுங்க, please. Unmute பண்ணுங்க, please. மற்ற முதலாவது வீடியோ போடுறாலும் Other people in the comments. சரியா? ஊமப்படம் பார்த்த எங்கள் நினைவை தூண்டி பேசும் படம் பற்றி கருத்து தெரிவித்ததற்கு கரகோஷம் செய்வோம்.
ஆமா, நீங்க நடித்திருந்தால் விஜயகுமாரியில் பார்க்க வென்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது கரங்கள் உயர்ந்திருக்கின்றன. ஐபோன் என்று உங்களை கூப்பிடுவதற்கு மன்னிக்கவும். அதைத்தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் யார் என்பதை கூறுங்கள் ப்ளீஸ். Unmute, ஐபோன் please. அன்மியூட் பண்ணுங்க. ஐபோன் ஓகே, நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஜேம்ஸ் மாஸ்டரிடம் செல்லுகின்றோம். ஜேம்ஸ் Yeah, மாஸ்டர், he's there. அதாவது அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் பண்ணி கேட்க இல்லையா? அன்மியூட் பண்ணியாச்சு. கேக்குது. கேக்குது ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய உங்களுடைய அந்த ஆய்வினுடைய அந்த செய்தி பல இளைஞர்களாக இருந்தால் இது மிக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்திருக்கும். என்னவென்று சொன்னால், டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய சொந்த காலில் நில் என்றொரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த எண்ணம் தான் எனக்கு வந்தது. அதாவது ஒவ்வொருவராலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் என்ற உறுதி உங்களுடைய செய்தியினாலே வெளிவந்திருக்கிறது. இதில் ஒரு விடயத்தை நீங்கள் சொன்ன விடயம் எனக்கு சிந்தனைக்கு அமைந்தது. இயற்கையுடன் விளையாடும் குழந்தைகள், அதான் எங்களுடைய ஆசிய நாடுகளில் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மண்ணிலே வீடு கட்டித்தான் தெரியும். அப்பொழுது என்ன நடந்த, இங்கே ஜெர்மனிக்கு வந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், வேலைக்கு எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முதல் கருப்பினத்தவர் தமிழர் தான், இலங்கை தமிழர் தான் ஜெர்மனிக்கு வந்தவர்கள். அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், இவர்களுக்கு வேலை போய் கேட்டால் மெக்டொனால்ட்ஸ் அதில் சும்மா வேலை கொடுக்குற ஒரு சின்ன வேலையை கொடுத்தால், இங்கே இவரும் பயிற்சி பெற்று தான் வேலை செய்ய வேண்டும். அப்படியானால் இவர்களை வேலை செய்ய விட்டால் ஒரு பயிற்சியும் தேவையில்லை, கண்ணால் கண்டதை மழை செய்து கொண்டு போக துவங்கிட்டாங்க. அதனால் இவர்களை ஏராளமாக இந்த மெக்டொனால்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் வேலை கெடுத்தது. காரணம், கண்ணாலே கண்டதை செய்கின்ற வடிவம் எங்களுடைய மக்களுக்குத்தான் இருந்தது. அதற்குரிய அடிப்படை காரணம், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. மண்ணிலிருந்து உருவாக்கினார்கள். இப்பொழுதுதான் அந்த சில பொருட்கள் இருக்கின்றன, பொருத்தி பார்ப்பதற்கு முந்தி அவை எதுவும் இல்லை. ஆகையினாலே உங்களுடைய இந்த விடயம் அழகாக இருந்தது. அடுத்தது என்னென்று சொன்னால், இந்த பல பேரை சிந்தனையை தூண்டுகின்ற விடயமாக உங்களுடைய விடயம் இருந்திருக்கின்றது. நானும் பல விடயங்கள், எங்களுடைய ஐயா 15 வயசிலே வாள் சுத்தியல் விளையாடுறதுக்கு வாங்கி தந்தது. அதிலே நான் செய்யப்பட்ட ஆஃபீஸ் டேபிள் தான் நான் திருமணம் செய்து போகும்போது இதுதான் கொண்டு போகணும் என்று என்னிடம் தந்துவிடப்பட்டது. இன்றைக்கு என்னால் எல்லா வேலைகளையும் செய்ய இயலும். ஆகையினாலே எங்களுடைய அந்த சொந்த காலிலே நிற்பதற்குரிய அந்த மன உறுதியை உங்களுடைய அந்த படம் கொடுத்திருக்கின்றது. மிக அழகான படம், அழகான விரிவாக்கம். நன்றி அம்மா, வணக்கம். கண்டிப்பா. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். சிவமோகன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தமம்மா. அனைவருக்கும் வணக்கம். அருமையான கருத்தை ஜேம்ஸ் ஐயா சொன்னார். தங்களுடைய பெற்றார் 15 வயதிலேயே வாள் சுத்தியல் அதுகளைத்தான் கையிலே கொடுத்தது என்று சொல்லி, உண்மையே அது ஒரு உருவாக்கம், ஒரு கிரியேட்டிவ் திங்க், நல்ல விஷயம்தான் அது. அதை போல எங்களுக்கும் சில விஷயங்கள் எங்கள் கையிலையும் கிடைத்ததுதான், சொல்ல இல்லை, சிரிப்பா இருக்குது. இருந்தாலும் ராஜேஷ் பாலா அம்மா, உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். மிக மிக அருமை உங்களுடைய உரை. நான் இந்த சத்யஜித் ரே இவருடைய திரைப்படம் பற்றிய விமர்சனமும் ஒரு திரைப்படத்தையும் யாழ் பல்கலைக்கழகத்திலே கற்கும் காலத்திலே எங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல அவருடைய 100ஆண்டு விழாவோ என்னவோ எனக்கு சரியா தெரியல, அல்லது அவர் அவார்டு பெற்ற அந்த காலங்களும் தெரியா. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40-45 வருஷத்துக்கு முந்தினிய விடயம். எதுக்காக அது நடந்ததுன்னு தெரியும். ஆனா ஒரு தொடர்ச்சியான ஒரு வாரமாக இவரை பற்றிய விடயங்கள் தான் பல்கலைக்கழகத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்றது. அனைத்து பாட பிரிவினரும் அதுக்கு சமூகம் அளித்திருந்தோம். ஒருவருக்கும் திரையரங்கும் இருந்தது. திரையரங்கிலே எங்களுக்கு ஒரு படமும், அவருடைய படம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வேற்றுமொழி படம் தான் போட்டு காட்டப்பட்டது. இவர் இந்த அவார்டுகள் பெற்றதுக்காக செய்தார்களா எனக்கு தெரியாது. அது அந்த கலை பிரிவுக்குரிய பேராசிரியர் இந்திரபாலாண்டு நீங்க அறிஞ்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜேஷ் அம்மா.
அவர்தான் இந்த திரைப்படத்தை எங்களுக்கு காட்டி அது சம்பந்தமான விளக்கங்களையும் ஒரு கிழமைக்கு நடந்தது. ஒரு கிழமைக்கு அந்த காலத்துலமா பியூட்டிஃபுல் ஜெஃப்னாமா பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் எல்லாம் நடக்கும். ஒரு கிழமை எப்படி நடக்கும் என்று சொன்னா 3 மணிக்கு பிறகு எங்களுக்கு பல்கலைக்கழக விரிவுரைகள் முடிந்ததுக்கு பிற்பாடு சகல ஃபேக்கல்டிஸும் வந்து சேர வேணும் மெயின் ராமநாதன் ஹால்ல. இது இப்படியான விஷயங்கள் பின்னேற 4 மணிக்கு பிறகு தொடங்கி 7-8 மணி வரைக்கும் நடக்கும். அழகாக இருந்தது, அந்த காலமும் அழகா இருந்தது. இந்த ஒரு பெரிய மனிதர், நீங்க பேசிய மனிதர் சாதாரண மனிதர்ல எனக்கு நன்கு தெரியும். எங்களுக்கு ஒரு கேள்வி பேப்பர்ஸும் அதுல இருந்திருக்குது. எங்களோட கம்பெனியன் கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அதுல சில குறிப்புகளும் விடயங்களும் வேற பற்றிய விஷயங்களும் எங்களுக்கு இருந்தது. சினிமாவும் நாங்க கற்றிருக்கிறோம் அதுக்குள்ள அந்த பாட பிரிவில. அதனால அது இருந்தபடியா எனக்கு அது நல்ல, நீங்க சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது அம்மா. அறிமுகமான ஒரு விடயமாக ஒரு நல்ல ஒரு பெரிய வல்லுநரை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அவர் வாழ்ந்த காலம் குறைவேனம்மா? 71 years. 71 years. 71 years. அவர் 52வது ஆண்டு படம் எடுத்தவர். அவருக்கு அப்ப 31 வயது. 31 வயதுல 41 வயது வரைக்கும் 40 years he made 39 films. 39 films. அதுக்குள்ள டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது, குறும்படங்கள் இருக்குது, இல்லாம போட்டி. ஒவ்வொரு வருஷம் ஒரு படம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படம் எடுத்திருக்கிறார். அம்மா நீங்க சாரி தமேந்தி அம்மா பேசாதீங்க, நேற்று எடுக்கிறேன். ஜெஃப்னா ஒரு காலத்துல இலங்கையிலேயே கலைகளுக்கு மிக்க இடம் கொடுத்தது. பெர்னார்ட் ஷாவின் நாடகம் எல்லாம் ஆங்கில நாடகம் நான் பார்த்திருக்கிறேன். ஜெஃப்னால இங்கிலீஷ் பிளேஸ் we had to go and see it. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அது ஒரு இதா இருந்தது. நாங்கள் எல்லாம் கிராமங்கள் இருந்து போன பெண்கள். இட் வாஸ் பியூட்டிஃபுல் ஜெஃப்னா அந்த காலத்துல. இப்பெல்லாம் இல்லை. உண்மை அம்மா. நல்ல என்னத்தை தேடி நாங்க கற்க வேண்டுமோ அதை கற்கக்கூடிய அந்த காலத்துல தான் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு சரியா தெரியல, 40 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. நன்றி அம்மா, நீங்க பழைய நினைவுகளையும் மீட்டு இருக்கிறீங்க. எனக்கும் அவரை பற்றிய விஷயங்கள் கொஞ்சம் தெரியும், அதனாலதான் நன்றாக இருந்தது. நன்றி நன்றி, உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி சிவமோகன் மாஸ்டர். பாப்பா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி தாரா மாஸ்டர். நன்றி ராஜேஷ் பாலா மாஸ்டர். நீங்கள் பல விஷயங்களும் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூறினோம். என்னடா இந்த சத்யஜித்ரையை பற்றி சொல்ல போனால், நாங்கள் இள வயதில் இருந்த பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயதில் இருக்கும்போது அவரை பற்றி நன்றாக தெரியும். சரியான ஒரு ஃபேமஸான இருக்கின்ற பல இடங்கள்ல நாங்கள் வாசித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவருடைய ஒரு படத்தையும் பார்க்கக்கூடிய நிலையில் நாங்கள் அப்ப இருக்கிற இளைஞர்கள். எங்களுக்கு எல்லாம் அந்த எப்படியான படங்கள் வேணும், அதாவது அவர் உருவாக்கிய ஷாம்லா டாகூர் நடித்த ஆராதனை படம் போன்ற படங்கள், அப்படியான படங்கள் தான் நாங்கள் பார்த்துக்கணும். அவற்ற படங்கள் எங்களோட வயதுல பார்க்கறதுக்கு அதை ரசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட மனநிலை இல்லை, பக்குவப்படாத நிலையில இருந்தது. அதை நாங்கள் மிஸ் பண்ணி. அது ஒன்று. 2வது, அவருக்கு இந்த கொல்கத்தாவில் யார் படுக்கையா இருந்தபோது நீங்கள் காட்டிய வீடியோல அங்கிருந்தா அவர் அந்த ஆஸ்கார் பரிசை பெற்றுக்கொண்டார். அதனால எனக்கு அதை இப்ப உங்களோட பேச்சையும் கேட்டா அப்புறம் யோசித்த பொழுது எல்லாம் காலம் கடந்து நடந்த ஒரு நிகழ்வாக தெரிகிறது. சத்யஜித் எப்பொழுதும் அவர் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய படங்கள் எல்லாம் இப்படி 50-60களிலேயே பல பேமஸான படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அது தப்பி விட்டது. ஆனால் ஆஸ்கார் பாஃப்டாவுக்கு அவர் கிடைத்திருக்கிறது பரிசு என்று நான் வாசித்திருக்கின்றேன். ஆஸ்கார்ல கிடைக்கவில்லை. அவர் சாகும் வரை அவருக்கு ஒனரரி பட்டம் தான் கிடைத்தது. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக அது கிட்டத்தட்ட அவர் சாகர தருவா இருந்த பொழுதுதான் கிடைத்தது. அது ஒரு பரிதாபக்குரிய செய்தி. மற்றது அந்த நிலை இப்பொழுது மாறி வர இந்த திரைப்படவில்லை என்று சொல்ல நீங்க பாத்தீங்கள் என்றால் AR ரஹ்மானுக்கு 2 தடவைகள் ஆஸ்கார் பரிசு கிடைத்திருக்கிறது. அது ஒரு மாற்றம் தானே. அந்த இள வயதிலேயே அவருக்கு 2 தரம் கிடைத்திருக்கிறது. அதனுடைய காலங்கள் மாறிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களை அங்கீகரிக்க நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். அதுக்கு தியானமோ தெரியல. எல்லாரும் தியானம் செய்யறார். ஹாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் தியானம் செய்கிறார், டிரெக்டர்ஸ் எல்லாம் தியானம் செய்கிறார். இந்த தியானம் தான் காரணமா இருக்கணும் என்றால் அவர்களை நாங்கள் அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. மற்றது வேறு என்ன சொல்ற, இதுல சொல்றதுல நீங்கள் அவருக்கு அந்த பதை பாஞ்சாலி படம், மற்றது நீங்க சொன்ன அந்த படம் அந்த
ட்ரியாலஜி படம் அப்பு ட்ரியாலஜி என்றது வந்து அதுக்கு உண்மையான பேர் வந்து இன்னொரு பேர் இல்லையா, இன்னும் சங்காரண்டு முடியும், சங்காரண்டு என்ன முடியுமா, சங்சாரோ என்னன்னு சொல்லிதான் முடியுது. அது ரெண்டு தியாலஜி, ஒன்று கல்கத்தா தியாலஜி. இது ஆரம்பத்துல எடுத்த 3 படங்களும் 3 படங்களையும் உண்டு. trilogy. சரி சரி, அழகா கொண்டீர்கள். மற்றது என்னண்டா அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கூற மறந்து விட்டேன். நான் ஒரு பெரிய டிரெக்டரும் இல்ல, இன்னும் சாதகத்துல சொன்னாங்க உனக்கு நல்ல கலைவளமான ஒரு சாதனை, ஒரு கலை திறமையான உலக வருவான்னு சொன்னார்கள். நான் அப்படிதான் வரவில்லை. ஆனால் இவருடைய திகதியை பார்க்கும் பொழுது நான் பிறந்த திகதியும் மாதத்தில் தான் அவர் வந்திருக்கின்றார், நான் பிறந்த வருடத்தில் தான் இவரை திருமணம் செய்திருக்கின்றார். இதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா என்னமா என்ன சொல்றீங்க விளங்க இல்ல. கிரியேட்டிவ்னஸ், என்கரேஜிங் பீப்புள், ஒரு கிரியேட்டிவ்னஸ். அப்பா நீங்கள் இவ்வளவு ஒரு போடுறீங்க மத்தியானங்கள்ல எல்லாரும் வாங்க கொண்டு போடுறதே ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அருமையாம்மா, அருமையான ஒரு டிரெக்டர். உண்மையில இந்த படங்களை நாங்கள் இனியாவது பார்க்க வேணும். அடுத்து யூடியூப்ல எல்லாம் போய் கொண்டிருக்கு, நிச்சயமா நாங்கள் பார்க்கணும் என்பதை தூண்டி விட்டீர்கள். அதுதான் மறந்து போன ஒருவர் இல்லையா, 92 இறந்த ஒருவரை நாங்கள் இப்பொழுது திரும்ப மீள ஆராய்கின்றோம். நன்றி அம்மா, அருமையான பேச்சு, அருமையான பேச்சு, தன்ன தகவல்கள். எனக்கு மிகவும் கவலையா இருந்தது, அவர் வேலை செய்து கொண்டே இந்த படத்தை எடுக்கிற ஃபண்டை கொடுக்கிறார், பிலிம் ரோல் வாங்க, எவ்வளவு ரோல் வேணும் அங்க அந்த காலத்துல படம் எடுக்கல, எத்தனை பிலிம். ஸ்டூடெண்டா இருக்கே அந்த கஷ்டம் தெரியும் இங்கிலாந்துல, பிகாஸ் தே கிவ் யூ தி கிராண்ட், கொஞ்சம் காசு தருவாங்க. அப்ப நாங்கள் 3 பிள்ளை சின்ன பிள்ளைய புஷியார்ல கொண்டு போயிருந்தா நான் எடிட்டிங் செய்யறேன் நான், சரியா. ஆனா பணக்கார படியங்கள் பிரைவேட் எடிட்டிங் ரூமுக்கு போய் எடிட்டிங் செய்வாங்க, விளங்குதா. அவங்க காசு கட்டி நாங்கள் அந்த கியூல இருந்து எனக்கு சாட்டர்டே தான் செய்யணும் என்றால் நான் கேட்ட பெர்மிஷன் டு டேக் மை லிட்டில் ஒன், ஹீஸ் இன் த புட்சையா லெகோ செட்டை கொண்டு வச்சுட்டு அவர் விளையாடுறது நான் எடிட்டிங் செய்தேன். நான் நீங்க சொன்ன மாதிரி அவர் பிரைவேட் எடிட்டிங் ரூம், விளங்குதா இப்ப கஷ்டம் அப்படி என்று. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அவர் உண்மையிலேயே ஒரு பன்முகம் கொண்டவர் தான். என்ற இவ்வளவு திறமைகள் வாய்ந்த ஒரு டிரெக்டரா இருந்திருக்கின்றார். மிக்க நன்றி. டாக்குமெண்ட்ரிஸ் 1-2 பாருங்க ப்ளீஸ், தயவு செய்து. முறைக்கு டாக்குமெண்ட்ரியில ரவீந்திரநாத்தை பற்றி செய்தது பாருங்கப்பா, so beautiful. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி, மிக்க நன்றி. பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ராஜேஷ் பாலா அம்மா அவர்கள் ஏதோ ஒரு பழைய ஒரு நினைவை கொண்டு வந்து விட்டீர்கள். அவரை பற்றி சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த அவர் வந்து சங்கம் படம் அவர் எடுத்தவரா? சங்கம் அது 60-70 வந்தது. 60s அதெல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம் அம்மா, இவர் எடுக்கிறது ஆர்ட் ஃபிலிம். ஆர்ட் ஃபிலிம் இது நியூ ரியலிசம் என்றால் இது யதார்த்தமான படங்கள் எடுக்கிறது தான். அவர் சொல்ற இந்த ஃபார்மாலிட்டி என்ற படங்கள் வணிகத்துக்கானது. அது ஒரு டான்ஸ், 6 டான்ஸ் இருக்கும், 4 சண்டை இருக்கும், ஓடி பிடிக்கிற காதல் இருக்கும். அது பொழுதுபோக்கு படம். சங்கமும் அப்படித்தானே? சங்கமும் அப்படித்தானே? சங்கம் அவர் டிரெக்ட் பண்ண வேண்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. அவர் எடுக்க இல்லை, அவர் சங்கம் எடுக்க இல்லை. அவர் எடுத்த எல்லாம் யதார்த்த ரீதியான படங்கள். ஓகே, நல்ல இதா இருந்தது. அதோட ஓட்ரி ஹெட்பர்னை பற்றியும் அதில் வந்தா, அவ வந்து மைஃபேல் ஏரியில வந்தவ. அது அந்த படம் நாங்க பார்த்தோம். நாங்கள் யாழ்ப்பாணத்துல முந்தி எல்லாம் இதெல்லாம் அப்பா கூட்டி கொண்டு போவார் எல்லாத்தையும் இங்கிலீஷ் படங்கள் நடந்ததுமா ஞாபகம் இருக்கா? ஓ, பார்த்தோம் நாங்கள். நன்றி பவானி மாஸ்டர். ஆனந்தி பாலிதாஸ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு ராஜேஷ் பாலா மாஸ்டர், உண்மையிலே எனக்கு சத்யஜித் ரேயை பற்றி தெரியாது. நான் இந்த இதை எழுதி கொண்டிருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து எட்டி பார்த்துட்டு அவரை நோக்க எனக்கு சொன்னேன். அவரெல்லாம் கூட ரீட் பண்ணுறவர், இது ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் அது இதுன்னு சொன்னார். உண்மையில் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஆனால் நீங்கள் நல்ல வடிவாக விட்ட சைல்ட்ஹுட் இதில் இருந்தே
பயோகிராஃபி சொன்ன மாதிரி நல்ல வடிவாக அவட்ட இதை சொல்லி கொண்டு போனீங்க. இப்படி நீங்கள் வேறு வித மீரா நாயரை பற்றி அடுத்த முறை வந்து கதைக்கலாம். நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறபடியாக ஒரு ப்ரொடியூசர்ஸ் அவையை பற்றி வந்து கதைச்சா எங்களுக்கும் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்குது உண்மையில். ஆனால் உண்மையில் இது நல்லா இருக்குது. இனி போய் நான் இதில் போய் பார்க்க வேணும். இது கூகுளில் போய் பார்த்தா இல்லை நல்ல இல்லை நீங்கள் அந்த ஃபீல்டு தானே இப்படியான ஒரு ப்ரொடியூசர்ஸை பற்றி கழிச்சு அவன் இதுகள் படிக்கிறவங்களுக்கு நல்லம் தானே. மீரா நாயர் தான் அவர் நல்ல இதுகள் எல்லாம் எடுத்தவர். என்ன இந்த வாட்டர் ஃபயர் ஆமாம் கொஞ்சம் இதில் எடுத்தவ நல்ல இதான படங்கள் அதுகள் எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டான படங்கள். தேங்க்யூ வெரி மச். நல்ல நன்றி ஆனந்தி மாஸ்டர். டாக்டர் சதமனு மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மன்னிப்பு கேட்க வேண்டும் ராஜேஷ் பாலா மாஸ்டர்கிட்ட. பிரபஞ்சம் நான் நினைக்கிறேன் ராஜேஷ் பாலா மாஸ்டருக்கு 2 hours தேவைப்பட்டது. அது பிரபஞ்சம் என்ற பவர் பாயிண்ட்டை போட விடாமல் நிப்பாட்டினபடியா நேரத்தோட ஓரளவுக்கு கொண்டு போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் ஸ்லைட்ஸில் நான் அதில் பெரிய எக்ஸைட்டட் ஆகலை. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்துட்டீங்களா. அதில் படம் ஆஸ் அ சைல்டு, ஆஸ் அ யங் மேன் அப்படித்தான் படங்கள் இருந்தது. வேணுமெண்டா இப்போ போட்டு காட்டலாம். ஆனால் அதில் மிஸ் பண்ணினான்ட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு பெருசு. நீங்கள் அதையே எல்லாம் சொல்லிக்கிட்டீங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த கொண்டு ஆனால் ஏதோ பிரபஞ்சம் ஒரு தடங்கள் மாதிரி இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியாது எனக்கு. அது பிறகு நான் அந்த மெற்றதை அடிச்சு போட்டு பார்க்க அதை காணல. அது போட்டு அதில் தான் நம்ம இந்த வீலை சிவாமோகனை போட சொன்னது. அதுவும் இப்போ இந்த மியூசிக் சத்தம் வேற இல்லை. சிவாமோகன் மாஸ்டர் போட என்ன நடந்தது முதல் இருந்தது சத்தம். எனவே நான் பல கணக்கோடையும் நான் கற்றுக்கொண்டேன். என்னடா நான் ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணபடியா அதில் இருந்த லிஸ்ட்டுகள் எல்லாம் வாய்ச்சேன்னா அதில் எனக்கு கூடுதலான ஆனந்தி மாசம் சொல்றாங்க மீரா நாயரை பற்றி ரிசர்ச் செய்யட்டாம் சொல்றேன் ஸ்லைட்ஸ் எல்லாம். அல்லது பாட்டு கொண்டு வந்து கதைக்கலாம். இவரை பற்றி பாட்டு கொண்டு கதைக்கலாம். நன்றி அம்மா. நீங்க நிறைவு செய்ய சரியா நேரத்துக்கு முடிச்சுக்கிறீங்க. அதான் அது சொல்லியிருக்கிற பிரபஞ்சம் சொல்லி நீங்க என்ன சொல்ல போறீங்களா? அவர் வந்து அவர் அன்மியூட் பண்றாரு. அவரோ தெரியல அன்மியூட் பண்றாரு. என்ன சொல்றேன் என்றால் நான் இவர் கிருஷ்ணராஜா மாஸ்டருக்கு என்னென்று கிருஷ்ணாத மாஸ்டருக்கு என்னென்னு நன்றி சொல்றேன்னு தெரியாம இருக்கிறேன். ஏனென்றால் இந்த சப்ஜெக்ட் நான் இளம் தலைமுறைக்கு சொல்லணும் என்றால் எங்களோட சமுதாயத்துல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லை. அவங்க சாமந்திய சடங்கு போறவங்களா தான் இருக்கிறாங்க. ஐம் so sorry about my society, really sorry about my society, really sorry about my society. இந்த ஜப்னாலாம் நான் படிச்சேன். It was beautiful ஜப்னா. Encourage me to be what I am. ஜப்னாக்கு போன பிறகுதான். பிகாஸ் அவ்வளவுக்கு இருந்து மாஃபியாலேரி எல்லாம் பார்த்தது அங்கதான். பிளே இங்கிலீஷ் பிளே பார்த்தது அங்கதான். கிளம்புக்கு வந்த பிறகு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பட்டில் வித் பாட்டம் ஸ்கீம் எல்லாம் பாட்டம் ஷிப். அடுத்தது ஸ்ரீலங்காவில் ஜேம்ஸ் லெஸ்டர் பீரிஸ் எல்லாம் இது நியூ சினிமா ஆக்கள், பிரில்லியன் இந்தியன் சிங்கள சினிமா எடுத்தவை. கேரளியன் ஃபிலிம் இந்த அவர் சத்யத்ரே சொல்றார், கேரளாவில் தமிழ்நாட்டில எல்லாம் நியூ ரியலிசம் எல்லாம் வருது, நியூ டிரெக்டர் வர்றாங்கன்னு. சங்கம் செம்மீன் வந்தது கேரளாவில இருந்து. கொல்கத்தா வத்தி ஏதோ வடிவான சிங்களத்தில் சொல்றோன்னு தெரியாது, அது சிங்களத்தில் வந்தது. அப்படியெல்லாம் நியூ டிரெக்டர்லாம் இருந்தது. எங்களோட தலைமுறைக்கு, எங்களோட இளம் தலைமுறைக்கு, லண்டன்ல வாழ்ற எங்களோட தலைமுறைக்கு இந்த ஐ டோன்ட் நோ ஹவு டு சே தே ஆர் நாட் தேடல் இல்லாமல் இருக்கு. நாங்கள் தேடுனாங்க இந்த வயதில் இல்லையா, எங்களுக்கு தேடல் இருந்தது, படித்தோம். ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் இதையே எனக்கு சொல்லணும், நான் படித்தானே கேட்கிறார். அப்போ ஐ டூ மோர் ரிசர்ச் அண்ட் டூ இட். அந்த தேடல்கள் எங்களோட சமுதாயத்துக்கு வந்தால் எவ்வளவோ தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. எனவே நீங்கள் எல்லோரும் நேரத்துக்கு ஒத்துழைத்தீர்கள், நேரத்தை நேசித்தீர்கள், மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இதை பற்றி தெரிஞ்சாக்கள் கணக்கு இல்லை, சத்தியத்துல இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள். சந்தோஷமா இருக்கு நீங்க கதை.
ஓ, இந்த ஐபோன் 6 பிடிச்சிட்டேன். அது அருந்ததி மாஸ்டர் சொல்லுங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒளிம்பினேன். நேற்று தான் நான் சிட்னியில இருந்து மற்றவங்க இந்த பேரப்பிள்ளைகள் குழப்படியா இருக்கீங்க, இந்த சத்தம் போடுறாங்க. நீங்க உங்களுக்கு குழப்பமா இருக்கும், அதனால நான் வரையில்லை. இன்றைக்கு அருமையா இருந்தது, முழுக்க கேட்டுக்கொண்டு இருந்ததுன்னா நல்லா இருந்தது. என்னென்னு சொன்னா, இதே மாதிரி பழைய விஷயங்களை நீங்கள் திருப்பி சொன்னாதான் யங்க ஜெனரேஷனுக்கு தெரியும். இன்னொன்று எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், ஹீ கம்ஸ் ஃப்ரம் ஜஃப்னான்னு கேள்விப்பட்ட நீங்களா? ஒரு இங்கிலீஷ் நாடகம். ஹீ கம்ஸ் ஃப்ரம் ஜஃப்னான்னு ஒரு நாடகம் ஒன்று இருந்தது, பல காலத்துக்கு முந்தி காட்டி இருந்தார்கள். நீங்க பார்த்த நீங்களான்னு கேட்கிறேன். இல்ல சார், இல்லையாமா? பாக்கல. அப்படி பல பழைய விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். சத்யஜித் ரே பற்றி அறியாம இருக்கிறது, அது அறிஞ்சு கொண்டு இருக்கிறது மிகவும் நல்லது. எல்லாருக்கும் அது பலனை கொடுக்கும். அது மாத்திரமேல, அவரை போல டிரெக்டர் ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒருக்கத்தான் வந்துட்டு போவார்கள். அதே போல நீங்களே செலக்ட் பண்ணி நல்ல விஷயங்களை, இலங்கையிலே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றது, அதை கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்து நீங்க அதை அடுத்த முறை சொல்லலாம்னு தான் என்னுடைய எண்ணம். மிகவும் நன்றி. இன்னொரு நான் தெளிவாக கதைக்கின்றேன். மிகவும் நன்றி. சரி, நன்றி. உங்களுக்கு தான் நன்றி. நான் இதை செய்ய சொன்னதுக்கு மிக மிக நன்றி. அவன் போயிட்டார் போல, ஐபோன் போயிட்டு. நில்லுங்க ஸ்ரீ மாஸ்டர், நான் மட்டும் சொல்லணும். ராஜேஷ் மாஸ்டர், உங்களுக்கு தந்த மாதிரி தான் எனக்கு ஒரு தலைப்பு தந்தவர் ஸ்ரீ மாஸ்டர். அது என்ன தலைப்புண்டா, ஸ்டீவ் ஜாப்ஸ். உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் ஃபவுண்டர் அண்ட் நல்ல ஒரு ஆள். அப்ப அவற்ற பேச்சை தந்த அப்புறம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு போய்க்குள்ளதான் எனக்கு தெரிஞ்சது.